நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவோட்சுவின் 2வது பாடல். இருமை. இருமை அப்படின்னா இரட்டைத்தன்மை. ஆங்கில மொழியாக்கம் பார்த்தீங்கன்னா, when people see something as beautiful, other things become ugly. When people see something as good, other things become bad. Being and non-being create each other. Difficulty and easy support each other. Long and short define each other. High and low depend on each other. Before and after follow each other. Therefore, the master sits without doing anything and teaches without saying anything. Things arise and she lets them come. Things disappear and she lets them go. She has but doesn't possess, acts but doesn't expect. When her work is done, she forgets it. That is why it lasts forever. இருமை என்பதுதான் உலகத்தினுடைய தன்மையை, அதாவது மேலே கீழே அப்படின்றது. அதை விளக்கும் போது லாவர்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்த when people see something as beautiful, other things become ugly. ஒரு விஷயத்த அழகுன்னு சொல்றோம்னா இன்னொன்னு அழகு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. அப்போ அழகற்ற தன்மை, ஒரு ஒரு மனிதன் அழகு இருக்குன்னா இன்னொன்னு அழகு இல்லைன்னு அப்படி சொல்றோம். when people see something as good, ஒரு நல்லது அப்படின்னா இன்னொரு விஷயத்த கெட்டது அப்படின்னு சொல்றோம். இருமை, இரட்டைத்தன்மை. பீயிங் அண்ட் நான் பீயிங் கிரியேட் ஈச் அதர், அதாவது இருத்தலும், பொருளா இருக்கிறது இல்லை இருத்தல் இல்லாம இருக்கிறது, இது ரெண்டும் தான். இருக்குதுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா இல்லாம இருக்குது கிரியேட் பண்ணுது, அதை உருவாக்குது. இல்லாம இருக்குதுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா இருப்பதை உணர்த்துது. இது ரெண்டும் முக்கியமான விஷயம். டிஃபிகல்ட்டி அண்ட் ஈஸி சப்போர்ட் ஈச் அதர், கஷ்டமும் இலகுவாக இருக்குதும் ரெண்டுமே ஒண்ணு ஒத்துழைப்பு கொடுத்து நடக்கிறது. அதனால நம்ம அதை பத்தி கஷ்டமா இருக்குது ஈஸியா இருக்குதுன்னு பத்தி எல்லாம் திங்க் பண்ண தேவையில்லைன்றா. ஹை அண்ட் லோ டிபெண்ட் ஆன் ஈச் அதர். உயரம் என்பது பள்ளம் என்பதை நிர்ணயிக்கிறது, பள்ளம் என்பது உயரத்தை நிர்ணயிக்கிறது. அது ரெண்டை சார்ந்தது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபாலோ ஈச் அதர், முன்னையும் பின்னையும் ரெண்டுமே இணைந்து செயல்படும் தொடர் இயக்கம் அது. therefore இதெல்லாம் மேலே கீழே, உயரம் தாழ்ந்து, நல்லது கெட்டது, அழகற்ற தன்மை, அதுக்கப்புறம் இருத்தல் இல்லாமல் இருத்தல், எல்லாத்தையும் உணர்ந்த ஒரு மகான் இல்லாட்டி ஞானி இல்லாட்டி குரு, அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, குரு என்ன பண்றாங்கன்னா, therefore the master without doing anything, எதையும் செய்யாம, and teaches without saying anything, எதையும் சொல்லாமல் சொல்கிறார். அவர் உங்களுக்கு சொல்லாமல் உங்களுக்கு கற்பிக்கிறார், சொல்லாமல் உங்களுக்கு உணர்த்துகிறார். Things arise and she does them come. அவள், அதாவது அந்த ஆசிரியை இல்லாட்டி அந்த ஆசான் ஒரு நிகழ்ச்சி உருவாவதை பார்க்கறாங்க, அதை அழிதலை பார்க்கறாங்க, டிஸ்அப்பியர் உருவாகுதை பார்க்கறாங்க, காணாம போறதுன்னு பார்க்கறாங்க. and lets them go. she has but doesn't possess. அது எல்லாத்தையும் நிகழ்ச்சிகளை பிடித்து வைக்கலன்னா, ஒரு நிகழ்ச்சி உருவாகுது, ஒரு எண்ணம் உருவாகுது, ஒரு தோற்றம் உருவாகுது அப்படின்னா தோற்றத்தையும் பார்க்கறாங்க, இறப்பையும், அதாவது தோன்றுவதையும் பார்க்கறாங்க, தோன்றாத விஷயத்தையும் பார்க்கறாங்க, என்ன அழிதலையும் பார்க்கறாங்க. எல்லா மாற்றத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தோற்றத்தையும் பார்க்கறாங்க, தோன்றாத விஷயத்தையும் பார்க்கறாங்க, இல்லாட்டி தோன்றது அது மாறுவதையும் இல்லாமல் இருப்பதையும் பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது எதையும் அவர்கள் பிடித்து வைக்கவில்லை, பொசஸ் பண்ணல. நம்ம என்ன பண்றோம்னா எல்லா விஷயத்தையும் பொசஸ் பண்ணிக்கிறோம். பொசஸ்ன்னா ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு, யாரா நம்ம திட்டிட்டு போயிட்டாங்க, அந்த ஒரு எண்ணம் தோன்றிச்சு, மறைஞ்சிருச்சு, ஆனா அதை பிடிச்சி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய மாஸ்டர் அதை பத்தி அக்கறை இல்லாம அதை பிடித்து வைத்துக் கொள்ளவே இல்லை. ஆக்ட்ஸ் பட் டசன்ட் எக்ஸ்பெக்ட், எல்லாத்தையும் வேலை செய்யறாங்க, அது கூட ஈடுபடுறாங்க, ஆனா எதையும் எதிர்பார்க்கறதில்ல. அவங்களுடைய செயல்ல இருக்குது, செயல்ல விளைவை எதையும் எதிர்பார்க்கறதில்ல. when her work is done she forgets. அவங்க ஒரு வேலையை செய்தாங்கன்னா, ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா அதை மறந்துடுறாங்க. நாம என்ன பண்றோம், அதுக்கான விளைவு, அதாவது தோற்றத்தை பிடித்துக் கொள்கிறோம் ஒண்ணு, அடுத்து
அதுலேருந்து எதிர்பார்க்கணும் 2. 3வது நினைத்து கொண்டே இருக்கிறோம், சொல்லிட்டே இருப்போம், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மையான ஒரு ஆசிரியை இல்லாட்டி ஆசிரியர் இல்லாட்டி ஒரு ஆசான் என்ன பண்ணுவாங்கன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மேலே இருப்பது நிதர்சனமான உண்மை. இருமை என்பது நிதர்சனம். நம்ம மேலே போனோம்னா கீழே வரணும், கீழே வந்தோம்னா மேலே போகணும். அது இயற்கை. எப்பயுமே நம்ம ஒரு ஒரு விஷயத்தையே பற்றி கொண்டு இந்த இருப்பு இந்த நிலை மாறக்கூடாதுன்றதுதான் பிரச்சனை வருது. அதான் இந்த இருமை சொல்லுது. இருமை என்பது இயல்பு, பற்றற்ற நிலை என்பது நம்முடைய தன்மை, எதையும் எதிர்பார்க்காத நிலை என்பது நம்மளுடைய குணம். அதனுடைய அதாவது இந்த ஞானியோட குணம். அதிலிருந்து ஒரு வேலை செய்தால், ஒரு விஷயம் செய்தால் அதை மறந்து விட்டு அதை மறக்கிறது கூட அவங்க என்ன இல்லை, அது பாட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் வை இட் லாஸ்ட் ஃபார் எவர். அவர்களுடைய வேலை என்பது எப்பயுமே நிரந்தரமாக இருப்பதற்கான காரணம் என்பது அவர்கள் எதையும் பற்றி இருப்பதில்லை, எதனோடு முரண்படுவதில்லை, இருமை நிலையை கடந்த நிலையில் இருக்கிறார்கள். இந்த இருமை நிலைன்றது இயல்பு. இயற்கையிலே இருமை என்பது இயல்பு. மேலே கீழே, நல்லது கெட்டது, நன்மை தீமை, இருத்தல் இல்லாமல் இருத்தல், தோன்றுவது மறைதல், அதில் என்பது இயல்பு என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல், எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாமல், எதையும் நினைவு வைத்துக் கொள்ளாமல் வேலை செய்வதால் அவர்களுடைய வேலை எப்பயுமே நிரந்தரமானதாக இருக்கிறது. எப்படி லாவர்ஸோட வேலை 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு அப்புறம் இப்பயும் இருக்குதுன்னா அது இந்த ஞானி, அதாவது ஞானத்தன்மையில உண்மையை உணர்ந்த தன்மையில இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் இருமையினுடைய பாடல். இருமை பற்றிய விஷயங்கள் இதை புரிந்து கொண்டாலே போதும், நிறைய துன்பங்கள்ல இருந்து நம்ம மீண்டு கொள்ளலாம். ஒன்று, எதையும் பொசஷன் பற்று வைக்காமல் இருத்தல். இருக்க முடியுமானா இருக்க முடியும் பழக்கத்தின் காரணமாக. எதையும் எதிர்பார்க்காமல் இருத்தல், எந்த வேலையும் நான் செய்தேன்ற தன்மையில் இல்லாமல் இருத்தல் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும், ஆற்றிய பணிகள் அனைத்தும் நிரந்தரமானதாக எப்பயுமே இருக்கும்.